வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி வாழைக்காய் காலிஃப்ளவரும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் ரெடி பண்ணிக்குவோம். சின்ன சின்னதாக காம்புகளோட காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சூடேறினோடனே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவர் போட்டு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. இறக்கி தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 400 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கலருக்காக மஞ்சள் தூள் சிறிதளவு, காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஃபோர்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் எதுவும் இல்லாமல். நம்ம ரெடி பண்ணியிருக்க பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. வாழைக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதுதான். காய் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்லைஸாக இருந்தால் தான் அது நல்லா வெந்து வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெயை ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம பஜ்ஜி போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு மேலே வரும். இல்லைன்னா பஜ்ஜி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பஜ்ஜி நல்லா உப்பி வந்திருக்குது. இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே கலக்கலை. வீட்டுக்கு செய்கிறதெல்லாம் மேக்ஸிமம் ஃபுட் கலரு, சோடா உப்பு இதெல்லாம் சேர்க்காமலே செய்துக்கோங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செய்யும்போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிட்லாம். உடம்புக்கு எந்த தொந்தரவும் வராது. ஒரு பக்கெட்டு வெந்து வந்தோடனே மறுபக்கெட்டு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கெட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம காலிஃப்ளவரில் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை பஜ்ஜி மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு எண்ணெயில் எடுத்து போடும்போது ஒன்றா போடணும், மொத்தமாக போட்டுறக்கூடாது. எண்ணெயை நல்லா கரெக்டான சூட்டில் வச்சுட்டு ஒரு காலிஃப்ளவராக எடுத்து போட்டு பொரிக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அதிகம் எண்ணெய் குடிக்காது. 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்டிலே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ரொம்பலாம் நேரம் ஆகாது, 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் காசு கொடுத்து அன்ஹெல்த்தியாக வாங்காமல் இந்தமாரி ஹெல்த்தியான முறையில் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மன திருப்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.